நீங்கள் கேட்டது வந்து மாந்திரீகத்தில் வந்து பொம்மையை எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. மாந்திரீகத்தில் வந்து ஒரு பாவையை செய்கிறதுக்கு முன்னாடி சரி, செய்கிறதுக்கு அப்புறமும் சரி, அது எப்படி செய்யணும், அது எப்படி செய்து பிரயோகம் பண்ணுறன்றத நான் வந்து மாந்திரீகத்தில் வந்து செய்வனை செய்கிறது எப்படி செய்வாங்க, அந்த எப்படி செய்து அந்த பொம்மையை வந்து எப்படி உருவாக்குவாங்க அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறேன். வீடியோ ரொம்ப பெருசாக வரதுனால கொஞ்சம் பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? முதல்ல வந்து இதில் சூலத்தை போடணும். இந்த மாதிரி சூலத்தை போட்டுக்குங்க. 5 சூலம் போடணும். வசியத்துக்கு வந்து வசியமான பதில் வந்து நசி ஏ சி ஏ நசி என்ற இடத்தை போட்டோமா. இதை போட்டதுக்கப்புறம் மாட்டு கோமியமும் மயான சாம்பல் நம்மளுக்கு தேவை. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து மாட்டு கோமியம், இது இப்படி வச்சிடலாம். அரிசி மாவு வந்து போடுறோம் பாருங்கள். இவ்வளோ வந்து அரிசி மாவை போட்டு பாவையை எப்படி செய்கிறதுன்றது போடலாம். மயான சாம்பல் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கலசத்துக்கு நூல் கட்டி, ஒத்த நூல் கட்டி, அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து எடுத்து நம்ம போடணும். இது வந்து மயான சாம்பல். மயான சாம்பல் போட்டு ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமையில் எடுக்கிற மயான சாம்பலுக்கு வந்து பயங்கரமான வேலை செய்யும். இது வந்து மாட்டு கோமியம். மாட்டு கோமியமும் மயான சாம்பலும், அதுக்கப்புறம் அரிசி மாவும், புத்து மண், இடுகாட்டு மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து குடி போய் இப்போ இது வந்து மாட்டு கோமியம். இதெல்லாம் சேர்த்து ஒரு உருவத்தை செய்கிறோம்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். இந்த மண்ணை மிக்ஸ் பண்ணும்போதே வந்து சுத்தமாக இருக்கணும். இது செய்து முடிச்ச உடனே என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா குளிக்கணும். இந்த பொம்மை எப்படி தான் போடணுன்றதுக்கு நான் போடுறேன் பாருங்கள். உடல் உறுப்புக்களை வந்து ஒவ்வொன்றையும் செயலிழக்க செய்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறது. நம்ம அப்படி ஒன்றும் பெரும் கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு தாராளமாக செய்யுங்க. ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல. போட்ட வீடியோ வந்து ஒன்று ரொம்ப பெருசாக போட்டதுனால அது இதுவாகிடுச்சு. மயான சாம்பல் செவ்வாய்க்கிழமை இறந்தவங்களுடைய உடல்லேருந்து செவ்வாய்க்கிழமையாக அவங்கள வந்து எரிக்கணும். அந்த சாம்பல் தான் எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை போய்ட்டு மயான சாம்பல் எடுத்துன்னு வரக்கூடாது. அப்படி செவ்வாய்க்கிழமை மயான சாம்பல் எடுத்துகிட்டு இருந்தாக்கா நீங்கள் 8 திக்கு வந்து நீங்கள் இது கட்டிக்கிட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாம்பலை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டிங்களா, அந்த பொம்மை செய்கிறீங்களா, அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள். 4 திசை 8 திக்கு உண்டான இது கட்டிங்கன்னா இந்த கையில் வந்து விபூதியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்களானாக்கா ஓ மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சாரமூர்த்தி காவல், கைகள் மகேஸ்வரி காவல், சிறுசு முதல் பாதம் வரை அஷ்டதேவர்கள் ஓம் என்ற ஆட்சாரமாக காதில் வீரபத்ர தியானம், என்னை சுற்றி கால வரணும் காத்து ரட்சிக்கின்றது 3 முறை நீங்கள் உடல் கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டு உங்களை சுற்றி வந்து மயான சாம்பலை வந்து உங்களை சுற்றி வந்து கேட்டிங்களானாக்கா விபூதியை வந்து போட்டுக்குங்க. இல்லைன்னா பன்னீரோ இல்லை ஜலமோ இருந்தால் கூட உங்களை சுற்றி வந்து கட்டிக்கிட்டு தான் இந்த வேலையை செய்யணும். சரிங்களா? கொடூரமான வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து உஷாராக செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண், அதுக்கப்புறம் வாய், இது வந்து சிலையை பார்த்துக்குங்க. இந்த உருவத்தை பாருங்கள். இந்த உருவத்தை செய்துட்டுமா, இந்த உருவத்தை செய்து முடிச்சுட்டு உடனே யாருடைய பேர் யாருடையதுன்றது வந்து இந்த மாதிரி தகுட்டில் எழுதிடணும். இந்த மாதிரி தகுட்டில் எழுதிட்டு இந்த தகுட்டை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் முதல் தகுட்டை வந்து தலையிலேருந்து நேராக இங்கே குத்திடணும். கை மறைக்குதா, ஏற்கனவே மறைக்குதுன்னு சொல்லி வச்சுருந்தீங்க. தலையிலேருந்து நேராக வந்து தொண்டைக்குழி வரைக்கும் இந்த தகுட்டில் வந்து யாருக்கு நீங்கள்
மாந்திரிகம் பண்ணுறீங்கன்றதை கரெக்டாக பார்த்து குத்தி விடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து சூளை மாதிரி வர்றது கூட இங்கேருந்து நம்ம உடலுக்கு பாதியில் வந்து இப்படி குத்தி விடுறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் குத்தி விடுறோம். அவங்களுடைய பேர், அவங்க அம்மா பேர், அதில் தலைமுடி, துணி அதெல்லாம் வச்சு தான் குத்துறீங்க. கரெக்டாக குத்திட்டீங்களா? குத்தி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஏவல் விடுறோம். இது வந்து மாந்திரிகத்தை வந்து அவங்க பிரயோகம் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு எலுமிச்சம்பழம், முட்டையெல்லாம் தேவை. இந்த மாதிரி வந்து அச்சாரத்தை போடுறீங்களோ, யார் பேர் போடுறீங்களோ இதில் போடணும்னு கேட்டிங்கன்னா முழுசாக வந்து முதல்ல வந்து ருத்ரனுடைய வீடு, அதாவது சிவனுடைய வீடு இல்லையா, முக்கோணம் வருது இல்லையா, அந்த முக்கோணத்தை முதல்ல யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அன்றைக்கே வந்து நான் வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியா அந்த நீங்கள் போட்டது எங்களுக்கு சரியாக தெரியல சார் அப்படின்னு இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சிவனுடைய வீடுன்றது முக்கோணத்தை போட்டிங்களா, இங்கே வந்து நசியன் போட்டிங்களா, நசியனை போட்டு இங்கே வந்து யாரை வந்து நீங்கள் மாந்திரிகத்தால் பிரயோகம் பண்ணி இது பண்ணுறீங்கிறதுக்காக இதை நீங்கள் பேர் போட்டுக்கணும். அவங்களுடைய பேர் இங்கே போட்டுட்டிங்களா, இங்கே போடுறீங்க அந்த பேரை கரெக்டாக பார்த்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முதல் முட்டையை இங்கே வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை போட்டுக்குங்க. பிரம்மனுடைய கோடு போட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு போடுங்க. 2 கோடு போட்டு இதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா இரட்டைப்படையாக வந்து எழுத்துக்களை போடணும். 22, 44, 88, 66. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இது வந்து 44 போடலாம். இரட்டைப்படையாக தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு போனால் ரெட்டைப்படையாக ஒத்தப்படையாக போடுறதுன்றது தனிப்பட்ட முறையில் போட்டுக்குங்க. கரெக்டாக இது வந்து கேட்டிங்கன்னாக்கா 66 போடலாம், 88 போடலாம், 44 போடலாம், 22 போடலாம். இது போட்டிங்களா, இந்த பக்கம்லாம் சூளம் போட்டுக்குங்க. இந்த பக்கம்லாம் சூளத்தை போட்டுட்டு இதுலேயும் வந்து கீழே வந்து பேர் அவங்களுடைய பேரை கரெக்டாக எழுதிக்கலாம். அந்த பக்கம் யார் பேர் இங்கே எழுதுறீங்க அந்த மாதிரி பேரை நீங்கள் இங்கே எழுதிக்கிங்க. கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. 3 முட்டை தேவை இருக்குது. 3 முட்டை செய்யறது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா இதில் வந்து கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உருவத்தை போடணும். உருவத்தை போட்டிங்களா, ஆணா பெண்ணா? ஆணாக இருந்தாக்கா ஆணுக்கு வந்து மீசை வருது இல்லையா, அது மாதிரி போட்டுக்குங்க. பெண்ணாக இருந்தாக்கா அதுக்கு மாதிரி தாய்மை போட்டுங்க. முகத்துல எல்லாம் வந்து விட புள்ளி போடணும். இதில் வந்து நமச்சிவாயன்ற பேரோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா பஞ்சாட்சத்தினுடைய எழுத்தெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு புள்ளி மாதிரி போடுங்க. புள்ளி மாதிரி போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து ஒரு சூலத்தை போடுங்க. சூலத்தை போட்டு இங்கே வந்து அவங்களுடைய பேர் இது மாதிரி கேட்டிங்கன்னா 8 முட்டை வாங்கணும். 8 முட்டை வாங்கி இதே மாதிரி போட்டு எழுதிட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எதாவது செய்ய முடிச்சுங்களா. அதே மாதிரி எலுமிச்சை மரத்தில் வந்து இதே மாதிரி பேர் தான் நீங்கள் எழுதணும். இதே மாதிரி வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அது மாதிரி போட்டு செய்யுங்க. தேவை உங்களுக்கு கரெக்டாக வந்து மாந்திரிகத்தில் வந்து நல்ல இந்த பாவையை வந்து ஏவல் உரத்துக்கு கொண்டாட வேலை கரெக்டாக செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். மயான சாம்பலம் மாட்டு கோமியத்தை வச்சு செய்யறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திடகாத்திரமான வேலைகளை செய்து முடிக்கலாம். பெரிய பெரிய வேலைகளை சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம். அதாவது கேட்டிங்கன்னாக்கா யாராவது நீங்களே இருக்கிறீங்களா, உங்களால் வந்து எதுவும் செய்ய முடியலன்ற கொஞ்சம் இதில் இருக்கிறீங்களா, யார்கிட்ட காசு வந்து கொடுத்து செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீங்களா, எங்களால் வந்து மாந்திரிகத்துக்கு வந்து செலவு பண்ண முடியலனாக்கா நீங்களே செஞ்சுக்கலாம். மயான சாம்பல் மாட்டு கோமியம் எலுமிச்சம்பழம் முட்டை பண்ணி முள்ளாட்டின்னு கேட்டால் தகுடு வாங்கி அந்த தகுட்டு வந்த செம்பு தகுடு உங்களுக்கு வந்து கோல்டு தகுடு ஏதாவது தகுட்டை வாங்கிட்டு வந்து அதில் வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வந்து செய்துக்குங்க. செய்துட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இது வந்து ஆதிவாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நாய் உரிவு வேரை வந்து கொண்டு வந்து அந்த நாய் உரிவு வேரை வந்து யாருக்கும் தெரியாமல் பலி கொடுத்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஆடி வேறு எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னாக்கா இந்த தகுட்டில் வச்சு என்ன பண்ணுறீங்க இதிலே வச்சு நீங்கள் செய்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த ஆதிவாரத்தை ஞாயிற்றுக்கிழமையில் எடுக்கக்கூடிய அந்த நாய் உரிவு வேறு வந்து செய்வன பாதிப்புலேருந்து ஒருத்தர் விடுவிக்கலாம். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்களே செய்து காப்பாற்றிக்கலாம். நீங்களே வந்து பிரயோகம் பண்ணி உங்களை காப்பாற்றிக்கலாம். பணம் இல்லை செய்கிறதுக்கு எங்களால் முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை செய்யுங்க. தாராளமாக செய்து முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது 3 முட்டை நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் 8 முட்டை வாங்கணும். நீங்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தகுடு எல்லாம் வாங்கி இதெல்லாம் செய்து மயான சாம்பலாம் வாங்கி வந்து செய்யிட்டு இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் அந்த பாவைக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தை போட்டுருங்க. மஞ்சள் குங்குமத்தை போட்டுட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். இது மாதிரிலாம் போடணும். கரெக்டாக போட்டுட்டு இது வேலை செய்யணும்.
இது பன்னி முள்ளுலேயும் குத்தலாம். இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா எட்டியுடைய முள்ளில் குத்தணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா அந்த நாய் உருவி வேர் கொண்டு வரீங்க இல்லையா, அந்த நாய் உருவி வேரை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா இதுக்கு வந்து முடி போகிற மாதிரி போடலாம். அது வந்து எப்படி கேட்டிங்கனாக்கா ஒரு பாவையை செய்து அந்த பாவைக்கு வந்து நாய் உருவி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா முடக்கத்தான் வேர் வந்து குத்தி செய்து இறுக்கி கட்டுறது எப்படின்றது நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. இந்த சாம்பல் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் வந்து இது மற்ற பொருள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சிட்டேன். சரிங்களா, இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னாக்கா நீங்களே உங்களை விடுபட வச்சுக்கலாம். சரிங்களா, அது செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நான் சொல்லியிருக்கிறேன் உடல் கட்டு மந்திரன்றது. ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சரமூர்த்திகள் கையில் மகேஸ்வரி காவல் சிறுச முதல் பாதமரை அஸ்ததேவர்களும் ஓம் என்ற அட்சாரமோ காதில் வீரபத்ரதேவனர் சுத்தி கால அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தாக்கா இவரை சுற்றி காலை பாயனம்னு காத்து ரட்சிக்கன்னு சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிறீங்க கையில் விபூதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னை சுற்றி காலை பயிரம் காத்து ரட்சிக்கன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி நீங்கள் விபூதியை போட்டுக்கிட்டு தான் இந்த வந்து சாம்பலை கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். நேராக போனது சாம்பலை எடுக்கணுன்ட்டு குடும்பமே அல்லா கொள்ளையை பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். பார்த்து ஒழுங்காக செய்யுங்க, செய்து முடிங்க அந்த வேலையவே. நாய் உருவி வேறுன்றது நேர்த்திகம் தான் எடுக்கணும். அதை எடுத்து கரெக்டாக பார்த்து செய்யுங்க. ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பிரச்சனை எதாவது இல்லாத மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்களானாக்கா ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி சரி சில விதிமுறைகளோட பிரகாரம் செஞ்சால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் செஞ்சதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து மறைவாக இருக்குது. நான் ஏற்கனவே செஞ்ச பாவிகளில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மறைவாக இருக்குதுங்க, எனக்கு அது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கரெக்டாக போட்டிருக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு இதுவாக இருக்குதான்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எனக்கு நீங்கள் சொல்லி விடுங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணித்தரேன். சரிங்களா, அதே மாதிரி வந்து நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோம்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல பதிவாக போட்டுக்கிட்டு வரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவையை வந்து முருங்கை மரத்தினால் முருங்கை மரக்கட்டையினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையை வச்சு எப்படி வந்து கட்டுறது, எந்த கொடியை வச்சு கட்டுறது, எந்த நூலில் கட்டுறது, அதே மாதிரி வந்து இந்த மெழுகு பொம்மையை செய்து அதுக்கு எப்படி வந்து ஊசி குத்துறது அதெல்லாம் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி காட்டுறேன். சரிங்களா, நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்துக்கிங்க. அதை பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் கரெக்டாக செய்துக்கிட்டே வந்துடுவீங்க. ஒரு பிரச்சனை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்காது. சரிங்களா, செய்யுங்க. நீங்கள் செய்து மற்றவங்களுக்கு கொடுக்க தந்தாக்கா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி உடல் கட்டு மந்திரத்தை போட்டுக்குங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அந்த நாய் உருவி வேறு வந்து எடுக்க சொன்னேன் இல்லையா, நாய் உருவி வேறு எடுத்துருந்தாக்கா அதுக்கு வந்து சாப நிவர்த்தி கொண்டான மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே செய்து நானே வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா சிவன் சாப நசி நசி, சக்தி சாப நசி நசி, தேவர்கள் சாப நசி நசி, சித்தர்கள் சாப நசி நசி, நசி 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 எனக்கு வசியமாவாய் கடவை அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். நசி 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 உன்னுயிர் உன்னுடலில் நிற்குன்னு சொல்லிட்டு வேறு எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை சாப நிவர்த்தியும் இருக்குது. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா எந்திரம் எழுதுறீங்களா, எந்திர ராஜ்ய வித்மக மகா எந்திரைய தீமக தன்னோ எந்திர பிரசோதயத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மந்திர ராஜ்ய வித்மக மகா மந்திரைய தீமக தன்னோ மந்திர பிரசோதயத்துன்ற ஒரு மந்திரமும் இருக்குது. இந்த மந்திரத்துங்களெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பிரயோகம் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா, இதை பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க. உங்களுக்கு உண்டான பலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களால் வந்து பணத்தை கொடுத்து செய்ய முடியுது சார், எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல சக்கரத்தை போட்டு கொடுங்க, நாங்கள் பார்த்து செய்துக்கிறோம். நீங்கள் அதுக்கு உண்டான சக்கரத்தை தான் போட்டிருக்கிறோம். மயான சாம்பலம் மாட்டு கோமி இதை போட்டு கொடுத்து செய்துட்டு 8 முட்டை வாங்கிக்கிங்க, 8 எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிங்க, ஒரு கோல்டு தகடு. அப்படி கோல்டுனா தங்கத்தகடு இல்லை, அந்த பித்தளை தகடு இருக்குது பற்றி அதுக்காக கோல்டு தகடுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கிக்கிங்க. முறி தகடு வாங்கிக்கிங்க, அப்படின்னா தாமரை தகடு வாங்கிக்கிங்க, அப்படின்னா செம்பு தகடு வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி தகடுகளை வாங்கி என்ன பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மாந்திரிகத்தில் ப்ராப்ளம் இருந்தாக்கா அதை நீங்களே வந்து அந்த பேரெல்லாம் எழுதி இன்னார் வந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரைங்க பண்ணிருக்காங்கனாக்கா நீங்கள் அதை விடுவிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு சேர்த்துருந்தாலும் இதே மாதிரி செய்யலாம். தலையில் ஒன்று குத்துங்க, கழுத்துலேருந்து பக்கம் குத்துனீங்களா சூளை மாதிரி நிற்கும். அந்த முட்டைங்கள்லேருந்து அவங்களோட பேருங்களை எழுதி 108 கற்பூரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து மயான சாம்பல் எடுத்தீங்கன்னாக்கா கோழியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிளட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக செய்துக்குங்க. உங்களுக்கு உண்டான நல்ல பலனை வந்து நல்லபடியாக கிடைக்கும். என்னோட செய்து முடிச்சுட்டு வந்தோன்னு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா போயிட்டு ஏன்னா ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு கூட எந்திரிச்சு வரலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, உங்களை வந்து விடுவிச்சு வெளியில் வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.